மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ என்ன, ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். கூட யார் இருக்காருன்னா சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சூரியன் என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன இருக்க போகுது? சூரியனை போல இருக்க போகிறீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் நினைத்தவை செயலாற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. ஏன்னா கடந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ஒரு விரயஸ்தானத்தில் இருக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் நினச்சது செயல்படுத்த முடியாமல் கூட போயிருக்கும், சில தடைகளை கொடுத்திருக்கும். பட் இந்த ஆனி மாதம் நினைத்தது நடத்தக்கூடிய தன்மை, அதாவது கடந்த காலத்தில் கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மாதம் எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த ஆனி மாதம். குடும்பம் பற்றி பேசணும் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறது. அப்போ 10ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? குடும்பஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அது குருவாக இருக்கிறார், அதுவும் உச்சபலத்தோடு இருக்கு. அப்போ தொழிலின் மேன்மையால் தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அல்லது தொழிலுக்காக பணத்தை ஏதோ ஒரு முதலீடு செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ பண ரீதியில் உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வரப்போவதில்லை. ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குருவும் சுக்கிரன் தான். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த சுக்கிரனுங்கிறது 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி. அப்போ உங்கள் பணம் உங்கள் குழந்தைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. ஏன்னா 5க்குரியவன் 2ல் இருக்காரா? அப்போ 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், 2ஆம் இடம் என்பது பணம். அப்போ குழந்தைகளுக்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், அல்லது குழந்தைகளினுடைய படிப்புக்காக செய்யக்கூடிய அமைப்புகள், அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து, ஏன்னா குடும்பம் 2ஆம் இடம் 10ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் என்பது உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறுகிறது. தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் உங்கள் லக்னத்தில் இருக்கு. அப்போ அரசு விஷயத்தில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில், அல்லது அரசுக்கு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும், அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யலாம். அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போது 3ஆம் இடத்தின் வாயிலாக, அதாவது என்ன, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு இடத்தை வாங்கிறது, ஒரு நிலத்தை வாங்கிறது, இந்த மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பக்காவாக, அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னாலும் சரி, அல்லது டாக்குமெண்ட்டு தொழிலை செய்யக்கூடிய அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சரி, அப்போ புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போ புதன் சம்பந்தப்பட்ட துறை என்ன சார்? ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக புதன் வலுத்து இருக்கணும். அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க, அல்லது பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய துறையில் இருக்கிறீங்க, கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்கள், ஒரு பேப்பர் சம்பந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் இந்த மாதம் ஒரு நல்லபடியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறும். 4ஆம் அதிபதி
சுகத்தை தரக்கூடியவன். 4 அப்படின்னாலே சுகத்தை தரக்கூடியது, தாயை குறிக்கக்கூடியது, உங்கள் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்கள் எண்ணங்களில் இது கண்டிப்பாக தோன்றும். ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற அந்த முடிவில் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி நீங்கள் இருக்கிறீங்க. இந்த இடத்த பார்க்கணும், இந்த லொக்கேஷன் பார்க்கணும், இங்கே அமைஞ்சிட்டா சரியாக இருக்கும், நம்ம போய் பார்க்குறோம். இது சக்ஸஸ் கொடுக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். இல்லைன்னா கூட அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்களாவது உங்கள் மனசில் இருக்கும். நாங்கள் இத்தனை வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துகிட்ருக்கோம், ஒரு சொந்தமாக ஒரு வாங்கணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு காலி இடம் வாங்கணும், இந்த மாதிரியாவது ஒரு பேச்சாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுடன் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தாரோடு ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளாவது கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயின் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை, தாய்க்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். குழந்தைகள் படிப்புக்கு காரண கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கார்? உச்சமாக இருக்கார். குரு வலிமையாக இருக்கார். 5ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ குழந்தை ஸ்தான அதிபதியுடன் குழந்தை காரக கிரகம் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ குழந்தைக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சார், கடன் எதிர்ப்பு பகை எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்த்து வளர்ச்சி அடைய செய்கிறது. அப்போது கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 7ஆம் தேதி நேராக 11 இருக்கக்கூடிய செவ்வாய் 12க்கு வர்றார். அந்த 12ஆம் இடத்திலிருந்து நேராக 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தன் வீட்டை தானே பார்த்து, அதாவது செவ்வாய் என்கின்ற கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, குழந்தை படிப்புக்காக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விஷயத்துக்காவது கடனை வாங்க வேண்டிய தன்மைங்கிறது நிச்சயமாக உருவாக்கும். அந்த கடனுங்கிற பேச்சுங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஒன்று கடனை அடைப்பீங்க, இல்லை கடனை வாங்குவீங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சார், திருமண விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். அப்போது இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட, அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இப்போ அதெல்லாம் விலக போகுது. திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும், ஜாமுன்னு ஆகும். நினச்ச மாதிரி வரன் அமையக்கூடிய தன்மை. இப்படித்தான் இருக்கணும், என் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணுங்கிற உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அமையக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே திருமணமானவர்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியின் மூலமாக சில வருமானங்கள், அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக சில சொத்துக்கள் அல்லது வருமான உயர்வு தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. சார், எப்படி சார் சொல்கிறீங்க? 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி குறிக்கக்கூடிய இடம். அதற்கு 2ஆம் இடம் என்பது தனத்தை, அவங்களுடைய தனத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது ஏதோ ஒன்று மறைந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேரும். அதனால் ஒரு சந்தோஷம், பூரிப்புங்கிறது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உண்டு. 10ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிறைய மிதுனராசி என்பர்கள் வேலையில் அழுத்தம் சார், ப்ரெஷர் சார், டென்ஷன் சார், ஒரே அழுத்தமாக இருக்குது என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் நிச்சயமாக ஏராளம் பேர் இருப்பீங்க. ஏன் சார் அப்படின்னா, 8ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கார். 8 என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய ஒரு இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அந்த அதிபதி போய் எங்கே உட்கார்ந்துருக்கார்? 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடம் தொழில். அப்போ ஒரு வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும்.
சார் எப்போ சார் சரியாகும்? இப்போ சரியாக போகுது. ஏன்னா அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது, ஒரு நல்லவைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன் சொல்லுவாங்க? ஏன் அப்படின்னா அந்த குருங்கிறது நல்லவர். குரு பார்த்தால் கோடி நன்மை தரும். அப்போ குரு எந்த இடத்தை பார்வை செய்கிறார்களோ அந்த இடத்தை வளர்க்கப் போகிறார், நன்மைகள் செய்ய போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை, காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியான அந்த சனி பகவானை காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியான குரு பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு தொழிலில் இதுவரைக்கும் கஷ்டமாக இருந்தது சார், அப்படி எல்லாமே விலக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல அடித்தளம் கொடுக்க போகிறது, ஒரு சேஞ்சஸ் நடக்கப் போகிறது, ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடக்கப் போகிறது, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் என்பது இந்த மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கிறது இந்த ஆனி மாதம். ஸோ மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உத்வேகத்தை தரக்கூடிய ஏதாவது, அதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, ஒரு இடத்தை வாங்கக்கூடிய, அல்லது ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய, அல்லது மனசுக்கு பிடித்த ரொம்ப நாளாக நினைச்சு கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.